ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் பாயசம் செய்கிறதுக்காக 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்க்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைய விட்டு எடுக்கலாம். வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி தனியாக எடுத்து வைக்கலாம். இது நல்லாவே சூடாகட்டும். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கலாம். ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இந்த நெய்யிலேருந்து இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். பாருங்கள், அவல் நல்லாவே பொரிஞ்சு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்கலாம். பால் நல்லாவே கொதிச்சு வரட்டும். பாருங்கள், பால் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம சேர்த்துருக்கிற பாலில் அவல் நல்லாவே குக்காகி வரட்டும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவல் நல்லாவே குக்காகியாச்சு. பாலும் நல்லாவே கெட்டியாகி வந்தாச்சு. இப்போது நம்ம சூடார வச்சு எடுத்திருந்த வெள்ளைப்பாகை இதில் சேர்க்கலாம். சேர்த்து கலந்து விடலாம். வெள்ளைப்பாகு சேர்க்கும்போது ரொம்பவே குறைவான தீயில வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அடுத்ததாக நம்ம நெய்யில் வறுத்தெடுத்திருந்த முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சைகளும் இதில் சேர்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.